Hallelujah. What a faith confession that is. என்ன ஒரு அருமையான அறிக்கை பாருங்க. எங்களை விடுவிப்பார், ஐயோ உள்ள போன பொசுங்கிருவோமே அப்படின்னு அவங்க அழகுல. அவங்க சொல்றாங்க உள்ள போட்டீங்கனாலும் கர்த்தர் எங்களை தப்பு வைப்பார். சொன்னாங்க, சொன்ன மாதிரியே தப்பு வச்சாரா இல்லையா? ஆனா நம்ம சொல்றது நான் தனியா இருக்கிறேன், எனக்குன்னு யாருமே இல்லை. ஆண்டவர் அப்படியே சொன்னாரு, நான் உன்னோட இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நான் உன்னோட இருக்கிறேன், கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு. ஆனா நம்ம சொல்றது நான் தனியா இருக்கிறேன், எனக்குன்னு யாருமே இல்லை. பாருங்க, ஆண்டுடைய வார்த்தைக்கும் நம்ம வார்த்தைக்கும் கனெக்ஷனே இல்லை. அறிக்கை பண்றது அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, அது அப்படியே சொல்றது. Hallelujah, praise the Lord. Shatarabayana. You know what? நீங்கள் ஒவ்வொரு முறை கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை பண்ணும் பொழுதும் தேவ தூதர்கள் ஆக்டிவேட் ஆகிறாங்க. ஆமா, தேவ தூதர்களுடைய வேலையை என்ன தெரியுமா? அவங்க வேலையை கர்த்தருடைய வார்த்தை, அவர்கள் பணிவிடை தூதர்கள், ஆண்டவருக்கு வேலை செய்யறவங்க. அவங்க வேலை என்னன்னா, ஹலோ அப்படின்னு ஆண்டவர் சொன்னா உள்ளே நையா அப்படின்னு ஆஜராகிறதான் தேவ தூதர்களுடைய வேலையே. அவங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை அப்படியே நடப்பிக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் கர்த்தருடைய பணிவிடையாவிகளாக இருக்கிறார்கள். They serve God. They hear the voice of God and just do that. ஆண்டவருடைய சத்தத்தினுடைய வார்த்தையும் கேட்டு சேரவங்க தான் தேவ தூதர்கள். சங்கீதம் 103:20 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்தரியுங்கள். என்னவா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களா? அப்ப தேவ தூதர்கள்னா யாரு? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே செய்யறவங்க தான் தேவனுடைய தூதர்கள். அப்போ நீங்க உங்க வாயில கர்த்தருடைய வார்த்தையை பேசுனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஆண்டவருடைய வார்த்தையை உங்க வாயால் இப்ப அவங்க கேட்டிருக்கிறாங்க, அதை அவங்க நிறைவேற்ற ஆரம்பிப்பாங்க. ஏன்? ஏன்னா இது உங்க வார்த்தை இல்லை, இது கர்த்தருடைய வார்த்தை. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? Anytime you speak the word of God, the angels of God will respond to that. Why? Because they are there to hear the word and perform that. நீங்கள் ஒவ்வொரு முறை கர்த்தருடைய வார்த்தையை பேசும் பொழுதும் தேவ தூதர்கள் உன்னிப்பாக கவனிச்சு அதை செயல்படுத்துவாங்க. ஏன்? அவங்க வேலை